வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு தேங்காய் பால் கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். இது வந்து புதிய சுவையில நம்ம பீட்ரூட்ட வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்ட துருவி வச்சிருக்கேன். இத நம்ம சாறு பிழிஞ்சு எடுக்கணும். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தேங்காய பால் பிழிஞ்சு 3 பால் தனித்தனியா எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் பால், 2ஆம் பால், 3ஆம் பால். இந்த முதல் பால் மட்டும் கொஞ்சம் திக்கா எடுத்து வச்சுக்கங்க. இப்போ நான் வந்து பீட்ரூட்ட அரைச்சு இந்த மாரி திக்கான ஜூஸா எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, அதாவது இது வந்து இடியப்ப மாவு. இடியப்ப மாவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நம்ம இந்த பீட்ரூட் ஜூஸில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும், கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்க இடியாப்ப மாவு இல்லைன்னா, வீட்ல அரைச்ச பச்சரிசி மாவு கூட கொஞ்சம் லேசா வறுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவுல இந்த பீட்ரூட் ஜூஸ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்குங்க. ஃபர்ஸ்ட்டு இத கலந்து விட்டுக்குங்க. அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பெசஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாரி ஸ்பூன்ல கலந்துக்கிட்டு, மிச்சம் இருக்கிற இந்த பீட்ரூட் ஜூஸையும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா கையால நல்லா உதிரியா பெசஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்க. இதோட கலர் நல்லா இந்த மாவுல இறங்கியிருக்கு. இப்போ நம்ம நல்லா கொதிச்ச வெந்நீர இது மாரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கலந்துக்குங்க. இப்போ மொத்தமா ஒரேடியா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா டைட்டா பெசஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பூன் எடுத்துட்டு கையால நல்லா பெசஞ்சு கொஞ்சம் டைட்டா பெசஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நான் பெசஞ்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் டைட்டா பெசஞ்சுக்குங்க. இப்போ இத சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கும். இந்த பீட்ரூட் ஜூஸ் செய்யும்போது, கலரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை இது. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி உருட்டிட்டு ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க நான் எல்லா மாவையும் இதே மாதிரி நான் உருட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர். இப்போ நம்ம அடுப்புல ஒரு அகலமான பாத்திரத்த கனமான பாத்திரத்த வச்சுக்கங்க. இப்போ முதல்ல 3ஆம் பால சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க. இது ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்ல. லேசா அந்த நுர வரும்போது நம்ம இந்த உருண்டைகள சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க லேசா அது பபிள்ஸ் வருது. இந்த நேரத்தில நம்ம ஊட்டி வச்சுருக்கிற இந்த உருண்டைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாரி பொறுமையா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கரண்டி போட்டு கிண்டாம லைட்டா அப்படியே திருப்பி விட்டுட்டா அப்படியே இறங்கிடும். இப்போ நம்ம மிச்சம் 2வது பால்ல ஒரு 3/4 பாகம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல 3வது பால சேர்த்தோம். சேர்த்துட்டு திரும்பவும் 2வது பால்ல ஒரு 3/4 பாகத்துக்கு சேர்த்துட்டு மிச்சம் இருக்கிற பால் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இத ஒரு மூடி போட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்சிருக்குது. இப்போ நான் கரண்டியால லேசா நம்ம கிளறி விடலாம். இது வந்து மாவு அப்படியே அடியில உட்காந்துரும் இந்த உருண்டைகள்லாம். அதனால தான் லேசா இந்த மாரி கிளறி விட்டுக்கணும். இப்போ திரும்பவும் மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொழுக்கட்டை நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் திறந்து பார்க்குறேன். இப்போ நம்ம கரண்டியால கிண்டி விட்டுட்டு, இது நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இதோட நிறமே மாறி இருக்குது. இப்போ நம்ம வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்ட்டா நல்லா வெந்திருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம இந்த நேரத்தில சர்க்கரைய சேர்க்கணும். 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்கிறேன். நான் வெள்ள சர்க்கரை தான் சேர்க்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி, இந்த உருண்டைகளோட நல்லா சேர்ந்த மாதிரி வரணும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு, அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு மூடி வச்சுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துருக்கோம். நல்லா பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா அந்த உருண்டையோட நிறம்லாம் மாறி இருக்குது. நல்லா வெந்து சர்க்கரை சேர்ந்துருக்கு. இந்த நேரத்தில ஏலக்காய் பொடிய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நல்லா உருண்டையெல்லாம் வெந்துருச்சு. அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முதல் பால, இந்த திக்கான தேங்காய் பால சேர்த்துக்குங்க. நீங்க அடுப்ப ஆஃப் பண்ண பிறகு சேர்த்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு திரிஞ்சு போகாம நல்லாருக்கும். இப்போ கலந்துக்கலாம்.
நீங்க இடையிலேயே நீங்க கொதிக்கும்போது கலந்துக்கிட்டீங்கன்னா, சில சமயம் திரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். அதனால அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கலந்துக்கிட்டீங்கன்னா, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாருக்கும். இன்னும் கொஞ்சம் பால் இருக்கு. அதையும் நான் கலந்துக்கிறேன். இப்ப இத நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் திக்காகி வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். பாருங்க, இந்த உருண்டைகள் பார்க்கும்போதே ரொம்ப நல்லாருக்கு. இப்ப நமக்கு சூப்பரான பீட்ரூட் ஜூஸ் சேர்த்த தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட கலர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்க வீட்ல ஸ்நாக்ஸ் கேட்டா இது மாரி ஹெல்த்தியா செஞ்சு குடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.